யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க கை தூக்கி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரு இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிற கை தூக்கி சொல்லுங்க சத்தமா. பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதோ கை தூக்கி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கஷ்டமே இல்லையா? வெரி குட். அந்த கஷ்டங்கள் உடைந்து போவோம் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கிற கை தூக்கி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல எல்லா மக்களுமே எதே ஒன்று நோக்கி ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. எங்கேயாவது ஓடிட்டே இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையில கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆலயத்துல மக்களின் கூட்டம் இருக்குதோ இல்லையோ, சாலைகளிலும் சந்து கோந்துகள் கடைகள் என்று எல்லா இடத்துலையும் கூட்டத்தை இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேடல் என்பது மிக மிக அவசியம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் தேடல் என்பதனை இறைவன் வைத்திருக்கிறார். இந்த தேடல் என்பது எதற்காக? இந்த தேடலில் என் வாழ்வினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த மனித படைப்பு அல்லது நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த இருத்தல் உண்மையான அர்த்தத்தை பெறுகிறதா? நான் இருக்கிறதுனால, நான் வாழறதுனால என் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி இருக்குதா அல்லது அடுத்தவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா என்று நாம சிந்தித்து பார்க்க இந்த சிந்தனைக்குள் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற இறை வார்த்தைகள் யோவானுடைய நற்செய்தி 16வது அதிகாரம் 20 24 முடிவுள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிப்போம். யாராவது ஒருவர் நீங்கள் வாசிக்கலாம். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் நம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு சொல்லுகிற அற்புதமான வார்த்தை, நீங்கள் இனி புலம்ப வேண்டாம், அழ வேண்டாம், உங்களுடைய துன்பம் மகிழ்ச்சியா மாறும். உங்களுடைய மகிழ்ச்சியை யாராலும் உங்களிடமிருந்து எடுத்து விட முடியாது. ஏன் என்று சொன்னால் மகிழ்ச்சி இறைவன் நானே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சி என்பது என்ன நமக்கு தெரியும். ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கும் இந்த உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் என்பதனை அறிந்து புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை, அறிவை, விவேகத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்திருக்கின்றார். மனம் போன போகல கால் போகக்கூடாது, கால் போற போகல நாம போகக்கூடாது. இப்ப பசிக்குது அப்படின்னு சொன்னா, பசிச்சா நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிட்றோம். உங்ககிட்ட நாங்க இருக்கிற கல்லை கொடுத்து மா பசிக்குதா நாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். என்ன சொல்லுவோம்? என்னடா இந்த ஃபாதர்ல பைத்தியமா கல்லை கொடுக்குறாரு, எங்கனாச்சும் சாப்பிட கல்லை கொடுப்பாங்களா? இல்லையா? அப்ப எது யோசிக்க சொல்லுது? நம்முடைய அறிவு யோசிக்க வைக்கிறது. இது கல் என்பதை உண்ணக்கூடாது. அப்ப ஒரு உணவு பொருளை கூட எது உண்ணக்கூடியது, எது உண்ண தகுந்தது, தகாதது என்பதை பகுத்தறியக்கூடிய அறிவு எனக்குள் இருக்கிறது சொன்னா, இதைவிட ஒரு ஞானம் என்பது நான் சொன்ன நம்முடைய இதயத்துக்குள் எப்பொழுதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். நிறை வாழ்வை நோக்கி, உண்மையான நிறைவான மகிழ்ச்சியை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய அந்த தேடலின் குரல் நமக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் இறைவனின் குரல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதற்கு மனசாட்சி என்றும் பெயர் உண்டு. சரியா? மனசாட்சி. இன்னைக்கு இந்த மனசாட்சிலாம் மழுகி போயிடுச்சு. என்ன ஒன்னாலும் செய்ய, அதை பத்தில கவலையே கிடையாது. நம்முடைய
திருத்தந்தை மரித்த புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு மனிதர்களிடத்துல they are losing sense of sin அப்படி சொல்றாங்க. இது பாவம் என்கின்ற நிலையை உணராமல் இருப்பதே ஒரு பெரிய பாவம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல மிக மோசமான பாவம் இந்த பாவம் தான். எல்லாமே நியாயப்படுத்தி விடுகிறார்கள். பொய் சொல்வது பாவம் கிடையாது, லஞ்சம் வாங்குவது பாவம் கிடையாது, அடுத்தவனை எழுத்து வியப்பது பாவம் கிடையாது. அப்ப எல்லாமே நியாயப்படுத்துவது அல்லது நான் செய்கிற பாவத்தை குறித்து அந்த பாவத்தின் கலாச்சாரம் இது என்னை இறைவனுடைய உறவில் இருந்து பிறருடைய உறவில் இருந்து பிரித்து சென்று விடுகிறது. அது பிரிக்கிறது, இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது, அருள் வாழ்வுக்கு தடையாக இருக்கிறது என்பதை உணராமல் செய்து விடுகிறது. ஆனா அதை பற்றியே கவலை கிடையாது. இன்னைக்கு மனசாட்சி படுத்தி அடுத்தவர்களை பற்றி நம்முடைய பொறுப்பை பற்றி கடமையை பற்றி நாம் பிரிந்து செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் 2 வகையான மனிதர்களை நாம் பார்த்து விடலாம். ஒன்று கடவுளை நோக்கி பயணிக்கிறவர்கள், இன்னொரு வகை மனிதர்கள் கடவுளை விட்டு விலகி பயணிக்கிறவர்கள். கடவுளை நோக்கி பயணிக்கிறவர்களின் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற செயல்கள், கடவுளை விட்டு விலகி செல்லுகிற மனிதரின் வாழ்க்கையில் நடக்கிற செயல்கள், இதை நாம சற்று ஆழமாக புரிந்து கொள்வோம். இப்போ முதல்ல என்ன சொன்னது போல கடவுள் வாசிக்கப்பட்டது. உங்களுடைய கண்ணீரை புலம்பலை அனைத்தையும் துடைத்து நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் இறைவன். இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மகிழ்ச்சி என்பதை பல நேரங்களில் உலகம் ஒரு மாளிகை கட்டமைக்கிறது. 2ஆம் வகுப்பு என்று நினைக்கிறேன், அந்த மறைக்கல்வியில பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை பற்றி ஒரு பாடம் இருக்கு. எது மகிழ்ச்சி? நம்ம எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் சொல்லுங்க பால அந்த கேள்விக்கு. இப்ப எல்லாரும் நான் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? சாப்பிடும் பொழுது. பிரியாணி இன்னைக்கு பார்சல் பிரியாணி அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி. ஒரு பையன் அர்த்தம் கேட்டு 2ஆம் கிளாஸ் பையன் மகிழ்ச்சி என்கிற பாடம், அந்த பாடத்துல குழந்தைகள் கிட்ட கேட்டேன், நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அந்த குழந்தைங்க சொல்லுச்சு, அது கரெக்டா உங்களோட வருதா தெரியல, எங்க அப்பா அம்மா கூட இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஒரு குழந்தை சொல்லுச்சு, அதான் பிரியாணி சாப்பிடும் போது மகிழ்ச்சியா இருக்கிறேன். வெரி குட். அப்ப கூட அதே கேள்வி கேட்கிறேன், நீங்க எப்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? சம்பளம் வாங்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப கை நிறைய காசு வர. வெரி குட். அப்புறம் ஆண்டவருக்கு திருவுடன். வெரி குட். அப்புறம் வெளியே படிக்க போன பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் அது கரெக்டா சொல்லணும். எல்லாத்தையும் இதுல தேவைகள் தான். புது சேரி கட்டும் பொழுது நான் யோசிச்சுட்டே வந்தேன், இன்னைக்கு மனிதர்கள் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஓடுறாங்க. நிறைவான மகிழ்ச்சியை, வாழ்வுக்கான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கடவுள். இதுக்கு நீ காசு பணம் செலவு பண்ண தேவையில்லை. உன்னுடைய உடனிருத்தலை, உன்னுடைய நேரத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு மனிதன் நீங்க பார்க்கும் பொழுது பாருங்களேன், பெரிய மகிழ்ச்சி சொல்றேன், கல்யாணம் ஆனவங்க வீட்டுக்காரர் திடீர்னு தாமா உனக்கு ஒரு 5,000 நகை அப்படின்னு சொன்னா சொன்னதுக்கே நிறைய பேர் மகிழ்ச்சி. அப்படி கொடுத்தா என்ன பண்றோம்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஊரெல்லாம் போய் சொல்லின்னு இருப்போம். அடுத்து அந்த எவ்வளவு நாள் அந்த மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வாங்கி நீங்க வாங்கின அந்த இடம் வரைக்கும் இருக்கும். மிஞ்சி போனா அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஊர்ல சொல்லின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை போட்டேன்னா இருக்குது மகிழ்ச்சி இல்ல, காணாம போயிடும். சரியா? ஆனா இந்த தங்கம் இருந்த கடையில் இருப்பவன் மகிழ்ச்சியா இருந்தானா? மகிழ்ச்சியா இருந்தானா? இல்ல. அந்த தங்கத்தை செஞ்சவன் மகிழ்ச்சியா இருந்தானா? இல்ல. நம்ம போடுற பட்டு சாரி துணி அது போட்டோம் அப்படியே ரொம்ப சந்தோஷம். 15,000 ரூபாய் சாரி இதுன்னு காட்டுவாங்க இல்லையா? அப்புறம் எடுத்து போன என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ். நான் 4,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தோம்பா, அது ஒரு பீத்தி சொல்லுவோம். நாம பெரும் மகிழ்ச்சியா சொல்லுவோம். ஆனா சொல்லினா இருப்பாரு, அது மகிழ்ச்சி இருப்பானே இருக்காது. அந்த துணி வச்சு அந்த துணி கடைக்கார மகிழ்ச்சியா இருந்தானா? துணியை நெஞ்சு கொடுத்த மகிழ்ச்சியா இருந்தானா? கிடையாது. அப்போ மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக பொருளில் இல்லை. வீடு பெருசா கட்டுவாங்க, பெரிய வீடு மாளிகை, அப்பா அப்ப எல்லாருக்கும் சொந்த பந்தெல்லாம் வர வைப்பாங்க. என்ன ஒரு ஃபேஷன்,
பார்த்து போன வீடுலாம் பார்த்துட்டீங்களா, அந்த ரூம்ல பார்த்துட்டீங்களா, அப்படி சொல்ல வர விஷயம் என்ன, பயங்கரமா இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமா கட்டியிருக்கோம் பாருங்க. அது மகிழ்ச்சி அவருக்கு. அடுத்த நாள் அந்த மகிழ்ச்சி இருக்குமா? யாரும் இல்ல, பெரிய பெரிய பில்டிங், ஒரே ஆள் மட்டும் இருப்பார் சிங்களா. பேசுறதுக்கு ஆள் இருக்காது, உறவாட மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இதுக்குதான் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கு, அறிவை கொடுத்திருக்கின்றார். அப்போ இதெல்லாம் கடந்து போகக்கூடிய உண்மையான தற்காலிகமான மகிழ்ச்சியா இருக்கலாம். ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்ப வர ஒரு சில எல்லாம் கேட்க சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை ஏட கோயிலுக்கு வரல ஃபாதர், டூர் போயிருங்க ஃபாதர். போங்க, நல்லதான். ஆனா அதுல இருக்கிற மகிழ்ச்சி எவ்வளவு நாள் வரும்? இப்ப ஊட்டி போறான்னா, ஊட்டிக்கு ஒரு டூர் அடிக்கிறேன், அப்ப டூர் போயிருந்தா பார்க்கணும், அப்ப சூப்பர் சூப்பர், ஓகே. அங்க ஊட்டிலே பிறந்த வளர்ந்தவனை போய் கேட்டு பாருங்களேன், அங்கேதான் இருப்பான். எப்பா இவ்வளோ அழகா இருக்குது, என்ன சார் அவன் மகிழ்ச்சியா இருக்கிறானா? இல்ல. அப்போ எது மகிழ்ச்சி அப்படின்னா, நான் இதில் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறது, இதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கும் என்கின்ற உணர்வை எனக்குள் உருவாக்கி கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அது உண்மை இல்லை. அந்த உருவாக்கி கொள்ளுகின்ற, கட்டமைக்கின்ற, இதெல்லாம் மகிழ்ச்சி இருக்கு, மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி ஒரு மாயை பிம்பத்தை நான் உருவாக்கி கொள்வது என்னுடைய அறியாமை, என்னுடைய முட்டாள்தனம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது சொன்னா, ஆண்டவரில் இருக்கிறது, ஆண்டவரின் வார்த்தையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தை நமக்கு மீட்பையும், விடுதலையும், வாழ்வையும், மகிழ்ச்சியும், நிலை வாழ்வுக்கு விட்டு செல்லக்கூடியது, அழியாமை அளிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின் உண்மை தன்மையை பல நேரத்துல கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் உணர்வதில்லை. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தை கிறிஸ்துவ மகிழ்ச்சியை பற்றி யோவான் ஆழமாக வலியுறுத்துகின்றார். கிறிஸ்துவ வாழ்வின் மகிழ்ச்சி என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இருப்பதில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைந்து இருக்கிற பொழுது, அப்படி இணைந்து இருப்பது என்ன? ஆண்டவரினுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாக, ஆண்டவருடைய செயல்பாடுகள் என்னுடைய செயல்பாடுகளாக, ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அவரை முழுமையாக அன்பு செய்து, அவர் எனக்கு கொடுத்துட்டு இருக்கின்ற அந்த அன்பின் கட்டளைகளை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிற பொழுது நிறைவான நிலையான மகிழ்ச்சி பெறுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 15வது இறை வார்த்தை 15:5 நாம் வாசிக்கிறோம். வாசிங்கள். நானே நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். ஆண்டவர் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் இலைகள். இலைகள் ஒருவர் என்னோடு இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இறைவன் 7வது வசனம் வாசிப்பீங்க. நீங்கள் என்னுள்ளும் இவ்வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தெளிவா தான் சொல்லியிருக்கிறார், நீங்க என்னுள்ள என் கூட, நான் உன் கூட இருக்கிறதுக்கு நீ என்னை ஏத்துக்கினா, நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கடவுள் வார்த்தையை விட்டுறோம். யாரெல்லாம் ஜோசியம் பார்க்கிறானோ அவன் வார்த்தையை பிடிச்சிக்கிறான். சரியா? வீட்டுக்கு வருவோம். கடவுளோடு இணைந்து இருப்பது ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். என் வார்த்தையை நம்புப்பா, என் வார்த்தை உனக்கு வாழ்வு கொடுக்கும். அந்த வார்த்தையால நான் இறைவனாகி இருக்கிறேன். நான் சொல்றேன், நீ என்ன நினைக்கிற அதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். ஆனா நம்ம என்ன சொல்றது இல்லை, செய்யறது இல்லை. ஆண்டவர் வார்த்தையை விட்டுறோம். ஒரு குடுகுருக்காரன் வந்தான்னா அவனை நம்புறோம், ஒரு கிளி ஜோசியக்காரன் வந்தா அவனை நம்புறோம், ஒரு கல்யாணமா ஒரு ஐயர் மந்திரவாதி யார் சொல்றாலும் நல்ல நேரம் சகுனம் பார்க்கணும். கரெக்டா இல்லையா? ஆனா நம்ம தான் நல்ல கிறிஸ்துவங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, மது மேல இருக்கிற பூனை எல்லாமே கேட்டுனே இருக்கும். ஆனா எந்த பக்கம் குதிக்கணும்னு தெரியாமலே காலத்தை ஓட்டி நிக்கிறோமே. பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை வெட்டு கொண்டு
அப்படிதான் வாழ்க்கை. அப்ப நாம் பல நேரத்துல என்ன நடக்குது, உலகத்தை பார்க்கிறோம், உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன செய்யறாங்களோ அப்படியே ஓடின்னு இருக்கிறோம். அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளும் அப்படி போகணும். இது என்ன நடக்குது இப்ப அப்படின்னா, இந்த நம்பிக்கை விசுவாசத்தை போதிக்க வேண்டிய குருக்களே பல நேரத்தில் மக்கள் வந்து மாத்திட்டு போயிருக்கு. மாசு இறந்தவங்களுக்கு மாசு வைக்கப்படும் ஒரு இடத்துல. நான் மாசுக்கு டைம் சொன்னேன், என்ன ஒரு 3 மணிக்கு இறந்த அந்த அண்ணனுடைய அடக்க சாடங்கு திருப்பதி வைக்கிற ஒரு கும்பல் வந்தாங்க. ஃபாதர் 3 மணிக்கு வேணாம் ஃபாதர், 5 மணிக்கு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை மணிக்கு? 5 மணி. நான் கேட்டேன், ஏன்னா 5 மணிக்கு? நான் திருப்பி இங்கே 6 மணிக்கு திருப்பலி வைக்கணுமே, அதனால 3 மணிக்கே வைக்கலாம். இல்லை ஃபாதர், அது வந்து யமகாலம் நேரம், ராகு காலம் யமகாலம்லாம் வர்றதுனால அன்னைக்கு அப்போ வைக்க. அவர் எனக்கு வந்து நேரத்தை குறித்து சொல்லிட்டு போறார். அதனால என்ன சொல்லுவேன், நமக்கு ஏதுன்னா எந்த காலங்கள், நமக்கு எல்லாமே நல்ல காலம் தான். அவர் உட்கார வச்சு புரிய வச்சு சொன்ன. சரி, இறக்கும்போது இறந்தாரு, அவர் எந்த காலம் இறந்தாரு சொல்லு. அவர் இறந்தவர் யம காலத்துல இறந்துருந்தா என்ன செய்வ சொல்லு. நீ போயினா இருக்கிற எந்த காலம் பார்த்து போறியா? சாப்பிடும் பொழுது எந்த காலம் பார்த்து இருக்கிறீங்களா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போய் சேர்க்கும் பொழுது எந்த காலம் போய் சேர்ப்பீங்களா? இருங்க, வெயிட் பண்ணுங்க, நல்ல காலம் வர வரைக்கும் அந்த உடல் இருக்குன்னு வச்சுருக்கியா? அப்போ பல நேரத்தில் இறைவன் கொடுத்த இந்த அறிவை அறியாமையில் வைத்திருப்பதும் ஒரு விதத்தில் பாவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு நோயை, நமக்கு நோய் நொடிகள் வருதுன்னா நம்ம நேரம் எங்க போனோம்? ஆஸ்பத்திரிக்கு போகணும். கடவுள் மேல 1000 நாள் நம்பினால் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இது, மருத்துவரும் மருந்தும் கூட. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பல நேரத்தில் நாம் நம்முடைய அறியாமையை நியாயப்படுத்த கூடாது. அதான் பெரிய பெரிய பாவத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணமே அதுதான். சாக்ரட்டிஸ் என்ற கிரேக்க ஞானி சொல்லுவார், the ignorance is the root cause of all evils. உலகில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கான ஆணி பேரே அறியாமைதான். ஆண்டவர் இயேசு கூட ஒரு பகுதியில் சொல்லுவார், கண்ணு தெரியாத முன்னாடி கண்ணு தெரியும் 2 பேரும் எங்க போய் போயிடுவான்? வெளியில் தான் போயிடுவான். இப்ப இறைவார்த்தை நமக்கான பாதையை செம்மைப்படுத்தி கொடுக்கிறது, வெளிச்சம் கொடுக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், என்னோடு இணைந்து இருக்கிற பொழுது நீங்கள் மிகுந்த கனி தந்து சீடர் ஆவதே எனது விருப்பம். அப்ப ஆண்டவர் தன் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய மாட்சிமையும் செயல்பாடுகளையும் இறைவன் வெளிப்படுத்துகிறார். ஆனா நாம தான் பல நேரத்தில் என்ன செய்யறதில்ல, செவி மடுப்பது இல்லை. கடவுள் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. அன்புக்குரியவரே, நான் ஆட்டோவில் வேலூர்ல இருக்கக்கூடிய ஒரு கிளைப்பாங்குக்கு சென்று விட்டு வந்து கொண்டிருந்தேன். அதிகமான மழை. அந்த ஆட்டோக்கார் வந்து பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், ஃபாதர், நான் வந்து ஒரு என்னுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்துவாகத்தான் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு அறியாமையினால நான் வந்து ஒரு கொலை கேஸில் ஆக்சிடென்ட் பண்ணி அது என் மேலே வந்து பழி விழுந்து அந்த மனிதர் இறந்துட்டாரு. எனக்கு ஒரு குற்றவாளியாக என்னை வந்து அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். அப்போ நான் என்ன செய்வது என்று தெரியல. அப்போ சொன்னாங்க, இங்கே போயிட்டு வேண்டுப்பா ஜெபின்னு சொன்னாங்க. இந்த அம்மா கிட்ட, மாதா கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வேண்டி நின்னேன். அப்போ வேண்டிகிட்டே இருந்த பொழுது அங்கேருந்து எஸ்காண்டாக நான் வெளியே போயிட்டேன். யாருக்கிட்டையும் மாட்டான் போயிட்டு வேண்டிகிட்டே இருந்தேன். குடும்பத்தில் எல்லாரும் நிம்மதி எழுந்து கண்ணீரோடு, ஏன்னு சொன்னா செய்யாத தவறுக்கு குற்றத்துக்கு நான் எப்படி தண்டனை அனுபவிப்பது என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தோம். நேற்று தினம்தான் எனக்கான பிறகு வரும் பொழுது ஒரு புதிய நீதிபதி வந்து அந்த ஸ்பாட்ல இந்த மனிதர் இல்லவே இல்லை, இவர் மீது ஏன் போய் குற்றம் சுமத்தப்பட்டது என்று சொல்லி என்னை நான் ஒரு நிரபராதியாக விடுதலை செய்தார். இந்த மாதா என் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு பெருசு ஃபாதர் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஸ்டன் ஆனது. ஏன் அப்படின்னா, இந்த கடவுள் செய்கிற செயலை, அந்த விடுதலை செயலை, அந்த மீட்பின் செயலை நம்புகிறவர்களை கடவுள் புறக்கணிக்காத செயலை சொல்வதுதான் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நற்செய்தி நம் குடும்பங்களிலே சொல்லப்பட்டு இருந்ததுன்னு சொன்னா நாம ஒரு நாளும் இந்த ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்க மாட்டோம்.
எத்தனை அப்பா அம்மா பிள்ளைகளிடத்துல கடவுளுடைய வல்லமையின் செயல்பாடுகளை சொல்லி பாருங்க. வெட்டி கதையை பேசினிருப்பாங்க, அல்லது சீரியல் வரக்கூடிய கதைகளை பற்றி பேசினிருப்போம். இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவைகள். ஆனா ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லப்பட்டது கடவுளோடு இணைந்து இருப்பது என்ன அப்படின்றத நாம் தெரிந்து கொள்வோம். இப்ப கடவுளின் வார்த்தையை எனதாக்கி கொண்டு கடவுளை எனக்குள் வாழ அனுமதிப்பது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பவுலடியார் சொன்னது போல திருமுகத்திலே நம்ம வாசிப்போம் 2:3-20. அப்போ 2:20-3 பார்த்தீங்கன்னா, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். அப்போ பவுலடியார் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்து எப்படிப்பட்ட வல்லமையின் இறைவன், எப்படி மக்களோடு மக்களாக வாழ்கின்ற இறைவன், மக்களின் பாவத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தெய்வம் என்பதை உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்ட பிற்பாடு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு இருந்தாலும் ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு அவர் வாழ்வு மாற்றம் அடைகிறது. அப்ப கிறிஸ்துவை அறிந்து புரிந்து கொண்ட பிற்பாடு அவருடைய வாழ்விலே கிறிஸ்துவம் நீட்சியாக மாறுகின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுலடியார் தன்பட்ட வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கொடுமைகளை பட்டியலிட்டு சொல்லுவார். ஒரு தனி மனிதனாக எப்படியெல்லாம் நான் துன்பங்களை அனுபவித்தேன், நற்செய்தி தூதரை பணித்து செல்லுகிற பொழுது நான் பட்ட வலிகள் என்னென்ன என்பதை பட்டியலிட்டு சொல்லுவார். அந்த வலிகள், வேதனைகள் எல்லாம் சொல்லி தீர்த்த பிற்பாடு அதே பவுலடியார் இந்த வலிகளை, இந்த வேதனைகளை, துன்பங்களுக்கு மத்தியில மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆழமா பார்க்கும் பொழுது பவுலடியார் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு என்னோடு இருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவை தனக்குள் வைத்திருந்தார், இயேசுவோடு இணைந்து இருந்தார். ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிற பொழுது நமக்கு வாழ்க்கையில 3 விதமான செயல்களை இறைவன் செய்து காட்டுகிறார். முதல் ஒன்று, யாரெல்லாம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டு இணைந்து பயணிக்கிறார்களோ அவர்களை கடவுள் பாதுகாக்கிறார். இரண்டாவது, கடவுள் அவர்களுடைய துன்பங்களில் இருந்து விடுதலை கொடுக்கின்றார். மூன்றாவது, கடவுள் அவர்களோடு உடன் இருந்து நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றார். இந்த 3 செயல்கள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளை நம்பி செயல்பட்டவர்கள், அவர்கள் எவ்வளவு சவால்கள், துன்ப துயரங்கள் வந்தாலும் அவர்களை கடவுள் உடன் இருந்து அவர்களை மீட்கின்ற அந்த விடுதலை செயலை கொடுப்பதை விவிலியத்தில் எல்லா இடத்திலும் பார்க்கலாம். குறிப்பாக நீங்க பழைய ஏற்பாட்டுல மோசேயினுடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம இட்டு செல்லும். விடுதலை பயண நூல்ல 14வது அதிகாரம் ஏன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல அந்த விடுதலை பயண நூல் தான் இஸ்ராயல் மக்களின் கடவுள், விடுதலையின் கடவுள் என்பவர் வாழ்வின் கடவுள் என்பதை ஆழமாக பகிரங்கமாக அவர்கள் பறைசாற்ற முடிந்தது. அது காரணம் இந்த செயல். 14வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிக்கிற பொழுது 14வது அதிகாரம் 13-14 வாசிங்கள். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலையின் செயலை பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று அதே வார்த்தையை இறைவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். நிலை குலையாதீர்கள், அழாதீர்கள், ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்காக ஆற்றுகின்ற விடுதலை செயலை பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா, நீங்கள் ஆண்டவரை நம்பி வந்த மக்கள், ஆண்டவரின் வார்த்தையில நம்பிக்கை கொண்டவர்கள், ஆண்டவரோடு நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும், நம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டவர் இன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆண்டவர் சொல்வார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. செடியோடு கிளைகள் இணைந்திருக்கும் பொழுதுதான் அதுக்கு உயிர் உண்டு, அதுக்கு ஊட்டம் உண்டு, அதுக்கு ஆற்றல் உண்டு, அதுக்கான சக்தியை கொடுத்து இறைவன் அதை பூவாக, கனியாக, காயாக செய்கிறார். அப்ப அது வெட்டப்படுகிற பொழுது உலர்ந்து காய்த்து போகும், ஒன்றுக்கும் உதவாது.
அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்து பயணிப்பது. மோய்சன் இஸ்ராயேல் மக்கள் எல்லோரும் பார்வோனிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மோய்சனை கடவுள் அழைத்து வந்த பொழுது அவங்க பார்க்கிறாங்க, தங்கள் முன்பாக செங்கடல், பின்னாடி பார்த்தீங்கன்னா அழிக்கணும் கங்கணம் கட்டிட்டு வந்த பகைவன் பார்வோன் தன்னுடைய படைத்திறனோடு வந்து கொண்டிருக்கிறார். அப்ப இஸ்ராயேல் மக்கள் ரெண்டுத்தையும் பார்க்கிறாங்க. அவங்க எல்லாருமே பயப்படுகிறார்கள், உயிர் பயம். ஐயோ, அங்க இருந்த அடிமையாக இருந்துட்டு இருக்கலாம், உயிர் இருக்கும். ஆனா இப்ப உயிர் போக போகிறது. இப்படியும் போக முடியாம இப்படியும் போகாம இறப்பின் சூழ்நிலை வந்து கல்வி நிற்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பயாவது ஒரு சூழ்நிலை நமக்கு வரும், நிச்சயம் வரும். ஐயோ, என்ன செய்யறதுன்னு தெரியாம முட்டி நிக்கிற ஒரு நிலை வரும் பொழுது கடவுள் நம்மை பார்த்து சொல்லுவார் இதே வார்த்தை, திகிலுறாதீர்கள், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். கடவுளை நம்புகிறவரை கடவுள் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பதிலை பாருங்க. ஆனா ஒரு மனிதன் எப்படி வழிநடத்துகிறார்? மோய்சன் சொல்றாரு, கடவுள் மேற்கொண்ட ஒரு நம்பிக்கை, இன்னும் அசைக்க முடியாத நம்பிக்கையில் மோய்சன் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்மாதிரி மோய்சன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு உரையாடுவதில், ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை கொள்வதில் நிலைத்திருப்பவர்களோடு கடவுள் நிலைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 14வது அதிகாரத்துல 14வது வசனம் என்று வாசியுங்கள். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றார். இப்ப மோய்சன் சொல்லுகிறார், ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள். அந்த அமைதியாய் இருங்கள் என்பதை எப்படி அமைதியா இருக்க முடியும்? உயிர் போற சூழல்ல வரும் பொழுது பயம், திகில் எல்லாமே நம்ம கவிக்கொள்ளும் பொழுது எப்படி அமைதியான மனநிலை வரும்? வராது. ஆனால் மோய்சன் சொல்லுகின்றார், ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். ஏன்னா இந்த போர் யாருடைய போர்? ஆண்டவருடைய போர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப என் ஆண்டவரே என்னுடைய கதி, அவரே என்னுடைய மீட்பு, அவரே என் அடைக்கலம், அவரே என் உயிருக்கான அடித்தளம் என்று நாம் வாழ்கிற பொழுது அப்ப கடவுள் எப்படிங்க நம்மளை கைவிட்டுருவாரு? கடவுளை எப்படி கைவிடுவார்? கடவுள் நிச்சயம் கைவிடுவதில்லை. கடவுளை விட்டு நாம் விலகி போனாலும் கடவுள் ஒரு பொழுதும் நாம் அழித்து விடவோ விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னா கடவுளுடைய பேரன்பு உயர்ந்தது, கடவுளுடைய இரக்கம் உயர்வானது. அப்ப கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய உடனிருக்கல நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், வீறு நடை போட்டு வெற்றி நடை காண இறைவன் உதவி செய்கிறார். இதை நாம புரிந்து கொள்வோம். சரி, ஆண்டவரோடு இணைந்து நாம் பயணிக்கிறதா பாத விரும்புறேன். ஆனா என்ன அப்படின்னா நிறைய சவால்கள் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையாமா கோயிலுக்கு வரல. பதில், ஃபாதர் கோயிலுக்கு வரலாம் தான் ஃபாதர், ஆனா சாத்தான் பார்த்தோம் ஃபாதர், சாத்தான் மாதிரி வந்து நம்ம எங்க வீட்டுக்காரர் ஃபாதர். வீட்டுக்காரர் கேட்டேன்னா என்ன சொல்றாரு? ஃபாதர் கோயிலுக்கு வரலாம் தான் ஃபாதர், குளிச்சுட்டு ரெடியாகி வந்தார். சாத்தா மாதிரி வீட்டுல ஒண்ணு இருக்கு ஃபாதர். யாரு? வீட்டுக்காரி அம்மா. சண்டே ஆரம்பிச்சு ஃபாதர், அங்கே நின்ற வரல ஃபாதர். குழந்தைகளுக்கு இடையே வரதில்ல, எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வர மாட்டாங்க ஃபாதர். அப்போ பல நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவர் இயேசுவின் உடனிருக்கும் இறை பிரசன்னத்தினுடைய மகத்துவத்தை, அவருடைய உன்னதத்தை புரியாமல் இருக்கிறோம். அன்பில் பிரியமானவர்களை, கடவுளோடு அவர் அருகில் அமர்ந்து இறை வார்த்தையை கேட்க நம்முடைய காதுகள் தவம் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் நிறைய இடங்கள் சொல்லுவார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அது அர்த்தம் என்ன? உங்களுக்கு மன சுதந்திரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கான அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கான வாழ்வை கொடுக்கக்கூடியது இது, வாழ்வை கெடுக்கக்கூடியது இது. நான் கொடுக்கக்கூடியதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேனா அல்லது வாழ்வை கெடுக்கக்கூடியதற்கு நான் என் வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்ள போகிறேனா? உங்களிடத்திலே நான் விட்டு விடுகிறேன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு இறைவன் பாருங்க. அப்படிப்பட்ட இறைவன், இந்த இறைவனுடைய அன்பு உறவில் இருந்து நிலை வாழ்வையும் மீட்பையும் கொடுக்கக்கூடிய, மாட்சிமைக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த உன்னதமான உயிருள்ள இறைவனிடமிருந்து பிரிந்து செல்ல அல்லது பிரித்து விடுகின்ற செயல்கள் நடக்கும்.
ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை அதே கொடுக்கிறார் இஸ்ராயல் மக்களை. பாருங்க, இஸ்ராயல் மக்களை கடவுள் எப்படியெல்லாம் விடுதலை வாழ்வு கொடுத்து வந்த விபிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். கடவுள் ஒரு தந்தையாகவும் இஸ்ராயல் மக்கள் தன்னுடைய பிள்ளையாகவும் உடன்படிக்கை உறவுகள், பல உடன்படிக்கை உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கை உறவு முறிந்து போகாதபடிக்கு கடவுள் பிரமாணிக்கமுள்ள இறைவனாக இருக்கின்றார். இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய பேரன்பையும் அவருடைய இறை பாதுகாப்பையும் இறை பராமரிப்பையும் உடனிருத்தலையும் புறக்கணித்து விட்டு பாவம் செய்த பொழுதிலும் கடவுள் அந்த உடன்படிக்கையை முறித்து விடாமல் அதை பிரமாணிக்கத்தோடு காக்கின்ற தெய்வமாக, அவர்களை கரம் பிடித்து மீட்கிற தெய்வமாக கடவுள் இருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே உடன்படிக்கையை தான் ஆண்டவர் இயேசுவும் அந்த உயிருள்ள உடன்படிக்கையாக இந்த தெய்வீக திருப்பலியை ஏற்படுத்தினார். அப்ப ஒவ்வொரு தெய்வீக திருப்பலியில நான் பங்கெடுக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இது மீண்டுமாக இந்த தெய்வீக பலி வழியாக உடன்படிக்கையை எனக்கு உறுதிப்படுத்துகின்றார். நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காகவே பிறந்தேன், உனக்காகவே இருந்தேன், உனக்காகவே உனக்காக உயிர்த்த தெய்வம் உடனிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஒவ்வொரு நாளும் மீட்கிறேன், உன்னோடு உடனிருந்து நான் பயணிக்கிறேன். உன் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், வலிகள், வருத்தங்கள், நோய்கள், எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் நீ தோண்டு போவாத, உன்னை காக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட தாயன்பு கொண்ட இறைவனை நேரத்தில் நாம் மறந்துடுறோம். ஆண்டவர் அழகா தன்னுடைய, நீங்க திருப்பாடல் ஆசிரியர் 27:10 வாசிக்கும் பொழுது திருப்பாடல் ஆசிரியர் அழகான திருப்பாடல் 27:10 சொல்லுவார், இன்னைக்கு தாய் தந்தைகள் கூட தங்கள் பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அன்பை விட கடவுள் எவ்வளவு மேலான அன்பை வைத்திருக்கிறார் என்று அழகாக சொல்லுகிறார். வாசிங்கள். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் ஆசிரியர் எந்த அளவுக்கு கடவுளோடு இணைந்திருந்தார், கடவுளோடு மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்டார், தன்னுடைய வாழ்க்கையில அனுதின அனுபவத்துல ஆண்டவர் எப்படியெல்லாம் அவருக்கு செய்த வல்ல செயல்களை நினைவு கூர்ந்தார். என் தாய் தந்தையை விட என் தாய் தந்தையை கொடுத்தது இந்த இறைவன். என் தாய் தந்தை வழியாக அன்பை கொடுக்கின்றார், அரவணைப்பை கொடுக்கிறார், என்னை ஆட்சிப்படுத்துகிறார், எனக்கு ஆட்சி அளிக்கிறார். நான் சோர்ந்து போகிற பொழுது என்னை அவருடைய அன்பான வார்த்தைகளால் திடப்படுத்துகிறார், என்னை வழிந்து காட்டுகிறார்கள், எனக்கான வாழ்வை ஒளிமயமாக்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த தாய் தந்தையை விட இவர்களை கொடுத்த கடவுள் எப்பேற்பட்ட ஒரு தாய் தந்தையாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ குழந்தைகள் அந்த விதத்துல நினைப்பதற்கு தூண்ட வேண்டிய கடமையும் பொறுப்பு யாருக்கு உண்டு? பெற்றோர்களுக்கு உண்டு. ஒருவேளை அப்பா கோயிலுக்கு போல, அம்மா கோயிலுக்கு போலன்னா இந்த படிப்பினைகள் எப்படி பிள்ளைகளுக்கு போய் சேரும்? யோசிச்சு பாருங்க, எப்படி பிள்ளைகள் போகும்? அன்பில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கடவுளை மறந்து போகிற சூழல்கள் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு பெரிய சவாலாகும். நீங்க இணைச்சட்ட நூல்ல எடுத்து வாசிக்கிற பொழுது இணைச்சட்ட நூல்ல 8வது அதிகாரம் 11 முழுமையாக அந்த முடிவை வாசிக்கும் பொழுது இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் அவளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பார். ஒரு சூழல் வருமா, இன்னைக்கு அடிமையா இருந்து இவ்வளவு விஷயத்தை உனக்கு விடுதலை கொடுத்த, உனக்கு இறை பராமரிப்பு கொடுத்த, பாதுகாப்பு கொடுத்த, இப்படிலாம் நான் உன்னோடு இருந்து உனக்கு அன்பின் கட்டளைகளை கொடுத்த, நியமங்களை கொடுத்து உங்களை வழிகாட்ட நான் இறைவாக்கினர்களை தலைவர்களையும் கொடுத்தேன். ஆனா ஒரு காலம் வரும், நீ என்னை விட்டு உதிரை தள்ளிட்டு போயிடுவ, அதனால தயவு செஞ்சு அப்படி போவாத, எச்சரிக்கையா இரு சொல்ற. அப்ப நீங்க வாசிங்க பார்க்கலாம். இன்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவை நின்று வடுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாக இருங்கள். அன்புக்குரியமானவர்களே, இந்த கவனத்தை தான் நம்ம நிறைய நேரத்தில் சிதறடிச்சிடறோம். கடவுள் ஏன் பலி திருப்பலி நம்ம பல நேரத்துல மக்கள் சொல்லுவாங்க, திருப்பலி போர் அடிக்குது. அமெரிக்க நாட்டினுடைய பேராயர் ஃபுல்டன்ஷின் அவர்கள் ஒரு மறைவு வேலை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுவாங்க, ஏன்பா போர் அடிக்குதுன்னா திருப்பலி போர் அடிக்கல,
உன் வாழ்க்கை போர் அடிக்குது, பிரச்சனை அதுதான். பிரச்சனை வந்து திருப்பலியில் இல்லை, இங்க திருப்பலி நிறைவேற்று குருவில் இல்லை. பிரச்சனை யார் இடத்துல இருக்குது? பங்கெடுக்காம ஏதோ தானோ என்று இருக்கிற உனக்குள் இருக்குது. அப்புறம் அழகா விலைக்கு சொல்றாரு, படிப்பறிவு இல்லாத அப்பா அம்மா பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க ஏன் தெரியும்? ஏன்னா உனக்கு படிப்பறிவு இல்லைனாலும் படிப்பினுடைய தேவையை அறிந்திருக்கிறீர்கள். அதனால என்ன பண்றீங்க? பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க. ஒரு பையன் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கான், ஃபுட்பால் பிளேயர்னு வைங்க. உங்களுக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமா? தெரியாது. விளையாட தெரியாத நீங்க உங்க பையன் விளையாடும் பொழுது என்ன பண்றீங்க? போய் நிக்கிறீங்க, டைம் என்ன பண்றீங்க? ஸ்பெண்ட் பண்றீங்க, அவனோடு இருக்கிறீங்க. அது விளையாட கேம் தெரியாது, ஒன்னும் தெரியாது, ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் உங்கள் நேரத்தை யாருக்கு செலவிடுகிறீங்க? பிள்ளைகளுக்கு செலவிடுறீங்க. ஏன் செலவிடுறீங்க? உன் பிள்ளை சிறந்த வீரனாக வேண்டும். அப்ப எல்லா நிலைகளிலும் உங்க பிள்ளைங்க இப்ப டாக்டர் படிக்கிறீங்க, நீங்க டாக்டரை படிச்சு கிடையாது. ஏன் படிக்க வைக்கிறோம்? ஏன் சொன்னா அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அதற்கான நேரத்தை செலவிடுகிறீர்கள், அதற்கான வாய்ப்பை கொடுக்கிறீர்கள், அதுக்கு உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்க ஊக்கப்படுத்துகிறீர்கள், உற்சாகப்படுத்துகிறீர்கள். அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, இதையெல்லாம் விட உலகத்துல நீ சொல்றீங்களே மிகப்பெரிய மாண்பு மிக்கவைகள், இதைகளெல்லாம் விட இந்த உலகத்தை உருவாக்கிய உயிருள்ள கடவுளின் பலி இந்த பலியை போல உலகத்தில் வேறு எங்கேயும் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய உயிருள்ள பலி, உடன் இருக்கின்ற உயிருள்ள கடவுளின் ஆசீர்வாதம் வேறு எங்கேயுமே கிடையாது. நீ போனா உன் பையன் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், பரிச்சயம் ஆகணும், அதனால ஆசீர்வாதமா இருந்துச்சு. இந்த இடத்தில் உங்களுக்கான இரக்கத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், உனக்கான மன்னிப்பை கொடுக்கக்கூடிய கடவுள், நீ இருப்பதை போலவே ஏற்று அன்பு செய்யக்கூடிய கடவுள், ஒரு பொழுதும் புறக்கணியாத உயிருள்ள இறைவனை ஒவ்வொரு வழியிலும் நான் சந்திக்கிறேன். வார்த்தை வழியாக இறைவன் என்னை உற்சாகப்படுத்துகின்றார். என்னோடு உடன் இருந்து எப்பொழுதும் கவலைப்படாத மகனை நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை தேற்றுகிற தெய்வம், என்னை ஆட்சிப்படுத்துகிற தெய்வம், என்னை சோர்ந்து போகிற பொழுது திடப்படுத்துகிற தெய்வமாக இயேசு வார்த்தையான இறைவன் ஒவ்வொரு தெய்வீக பலியில நற்கருணை வழியில வந்து என்னோடு உடன் இருக்கிறார், என்னோடு உரையாடுகிறார், எனக்கான உந்துதலை சக்தியை கொடுக்கிறார். அதனால்தான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், ஒரு மனிதன் புனிதராவதற்கு ஒரே ஒரு திருப்பலி போதுமானது. ஒரு the mass, only one mass is enough to become a saint. நம்ம மனிதனா கூட மாறுவதில்லையே, பல ஆண்டுகளாக திருப்பலியில நான் வரேன், ஆனா நான் மனிதனாவும் மாறுவதில்லை, புனிதனாவும் மாறுவதில்லை. காரணம் என்ன? இதில் இருக்கிற மகத்துவத்தை நாம் கண்டுகொள்வது இல்லை. உயிருள்ள இறைவன் ஒவ்வொரு வழியிலும் ஆண்டவர் இயேசு வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறார். புனித அகுஸ்தினார் அழகாக அதுதான் சொன்ன, இந்த பலியின் உன்னதத்தை நாம் உண்மையாகவே புரிந்து கொண்டோம் சொன்னா, இதை ஏற்றுக்கொண்டோம் சொன்னா ஆண்டவர் இயேசுவை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவரின் வல்ல செயல்களை நாம் அற்புதமா பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, பல புதுமைகளை நான் அடுத்து சொல்ல முடியும். எங்களுடைய பங்குல இன்னும் அந்த அருட்சகோதரி இருக்காங்க, அருட்சகோதரி மல்லிகா, எம்சி அருட்சகோதரி, அன்னை தெரேசாவின் காலகட்டத்திலேயே அவங்களோட பயணித்தவர்கள். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த யூரின் பிளாடர்ல கேன்சர். அந்த அம்மா வந்து ப்ரேயர் பண்ணி சொல்லும்போது சொன்னாங்க, ஃபாதர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ ஃபாதர், ஐ ஹவ் கேன்சர் இந்த யூரின் பிளாடர். அப்போ அந்த அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா ஒன்னும் இல்லை சிஸ்டர், யூ ப்ரே எவ்ரிடே. அவங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஐ ஆஃபர் த ஹோலி மாஸ் ஃபார் யுவர் ஸ்பெஷல் இன்டென்ட், இதுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒவ்வொரு திருப்பலியிலும் உங்கள் கருத்தை வைத்து ஆண்டவரின் உயிருள்ள பலி, இந்த உயிருள்ள இறைவன் நற்கருணையில் உயிருள்ள தெய்வமாக வருகிற அதே ஆண்டவர் உங்கள் உடலில் நோயை குணப்படுத்துவார் என்று நம்புங்கள். அது நம்புவதற்கு முன்னாடி நல்ல கன்ஃபெஷன், இதுதான் நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவோம். பாவம் செய்யறதுமே செய்ய மாட்டோம். ஏன்? நான் என்ன பாக்குறேன், அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன்,
நான் அவ்வளவு பெரியப்பா பாசகத்தில் வந்தாலும் பல நேரம் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் பெரியப்பாவெல்லாம் ஒன்னும் சொல்ல சுவாமி, திருடிட்டேன். நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் தர்ஷகன் அழகா பாவ செய்தார்கள். கண்ணீரோடு அவர்கள் ஒவ்வொரு திருப்பணியிலும் அந்த கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்துட்டே இருந்தோம். ஒரு மாதம் கடந்த பிற்பாடு அவர்கள் மீண்டும் SCMC ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுடைய மானிட்டரிங் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த யூரினரி பிளாடர்ல இருந்த அந்த கேன்சர் கட்டிகள்லாம் மாயமாய் மறைந்து போயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த சிஸ்டர் அந்த திருப்பலி நன்றி மாதவ திருப்பலி வைக்கும்போது கூட வந்தாங்க, கண்ணீரோடு அழுதாங்க. அது ரொம்ப நன்றி ஃபாதர், கடவுள் அந்த உயிருள்ள பலியில் இருக்கிற உன்னதத்தை. அப்போ ஒரு அருட்சகோதரிகள் யாரா இருந்தாலும் பல நேரத்துல இந்த பலியின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வது இல்லை. நம் தவறுகிறோம், மிஸ் பண்றோம், கடமைக்காக இருக்கிறோம், மிச்சம் இல்லை. இதுல உயிருள்ள இறைவனை நான் சந்திக்கிறேன், எனக்காக காத்துக் கொண்டிருக்கிற தெய்வத்தை நான் சந்திக்க போறேன் என்ற மகிழ்ச்சி எனக்குள் வர வேண்டும். யோசிச்சு பாருங்க, நமக்கு நடந்து போற நாளைக்கு உயிரார்ப்பணம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு உயிரை கொடுத்த இறைவனை, அந்த உயிருள்ள இறைவனை தேடி செல்வதுதான், அவரை நோக்கி செல்வதுதான் ஆசீர்வாதம். அப்ப அப்படிப்பட்ட இறைவனை நான் எப்ப மறந்து போறேன், ஆண்டவரே அந்த எச்சரிக்கை செய்கிறார். ஒன்று, எப்பொழுது நல்ல வீடுகளை நாம் கட்டும் பொழுது. கடவுள் வீடு கட்டுவதற்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்ற பிற்பாடு வீட்டிலேயே தங்கிறோம். பிரச்சனை அதுதான், சரியா? கடவுள் நம்ம ஏழ்மையில இருப்போம், வறுமையில இருப்போம், கஷ்டத்துல இருப்போம், வீடு கட்ட கூட பொருளாதார வசதி இல்லாமல். ஆனா கடவுள் ஏதோ ஒரு மனிதர்கள் வழியாக, ஏதோ ஒரு வழியில கடவுள் நமக்கான ஆசீர்வாதத்தை கட்டி கொடுப்பார். அழகா கட்டியிருப்போம், பிரம்மாண்டமா இருப்போம், வாழ்வதற்கான இல்லிடத்தை இறைவன் கொடுக்கிறார். ஆனா இறைவனை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடும். ஏன்? வீட்டுல சமைக்கணும், வீட்டுல விருந்தாடி வந்துட்டாங்க, வீட்டுல நிறைய துணி துவைக்கணும், அதை சொல்லி பல நேரத்துல என்ன மறந்துடுறோம், கடவுளின் உயிருள்ள பலியில் பங்கெடுக்க மறந்து போய்விடுகிறோம். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை, உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் வளரும் பொழுது, உங்களுக்குரியவைகளை கடவுள் பலியில் பெருக செய்யும் பொழுது, உங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது. எனக்கு தெரியும், ஒரு பிள்ளை டெய்லி மாஸ்க் வந்திருந்தான், ஒரு யூத் பையன், நல்ல பையன், நல்லா ஜெபிக்கிறான். நான் ஜெபிச்ச உடனே நான் சொன்னேன், கடுப்படாதா, கடவுள்கிட்ட நல்ல ஜெபி, மாதா உனக்கு நிச்சயம் ஒரு பரிந்துரை செஞ்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபாதர் எங்க ஆசை CMCல ஒரு வேலை வரும். சொன்ன மாதிரி வேலைக்கு அடிச்சிச்சாங்க, வேலையும் கிடைச்சது, ப்ரே பண்ணி போயிட்டான். வேலைக்கு அடிச்சு ஒரு 2 சண்டே பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் அவனை பார்க்கவே இல்லை, 2 வருஷம் பார்க்கவே இல்லை. எப்பயா பார்த்து கேட்பேன், ஏன்டா சண்டேல கூட வர மாட்டேன்? ஃபாதர் வேலை, ஃபாதர் வேலை, ஃபாதர். வேலையை கொடுத்த கடவுளை நாம் என்ன பண்றோம், பல நேரத்தில் மறந்து போறோம். அன்பில் பிரியமானவர்களே, கடைசியா நீங்க அப்படியே வாசிச்சு சொன்னா 8வது அதிகாரம் 17வது வார்த்தை. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, நல்லா படிச்சுட்டு எப்படி அதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டா அவங்க என்ன சொல்ல தெரியுமா, எல்லாமே நான் தான் கஷ்டப்பட்டு, என் திறமை, என் வலிமை, என் ஆற்றல், இதனால்தான் இதெல்லாம் பெரிய ஆளா இல்ல. நிச்சயம் கிடையாது. இதெல்லாம் இறைவன் திட்டத்தின்படி நமக்கு கொடுப்பது. வாசிகள் 17வது. எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாய். இதுதான் நிறைய பிரச்சனை இன்னைக்கு, சரிங்களா? இந்த செல்வங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு? ஏன் உழைப்பால வந்துச்சு, ஏன் திறமையால வந்துச்சு? ஏதோ முட்டாள்தனமான விஷயம். இந்த அறிவையும், இந்த திறமையும், இந்த ஆற்றலையும், இந்த வாய்ப்பையும், இந்த வாழ்க்கையும் கொடுத்த கடவுள் என்பதை மறந்து போகிறவர்கள் மட்டும்தான் கடவுளை விட்டுவிட்டு, இந்த உயிருள்ள பலியை விட்டுவிட்டு விலகி செல்வார்கள். அப்போ கடவுளினுடைய மேன்மை, மகத்துவத்தை, ஆசீர்வாதத்தின் ஊற்று இங்கு இருக்கிறது. அருள் வாழ்வை கொடுக்கிற உயிருள்ள தெய்வம் இந்த வார்த்தை வழியாக, நற்கதை வழியாக என் மீது இரக்கத்தை, ஆசிரை பொழிந்து கொண்டு இருக்கிறார். இந்த தெய்வத்தை நான் பார்க்க போகிறேன். இதோ நான் போறேன், குடும்பத்தை அழைத்து கொண்டு போகிறேன், என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், தயாரிக்கிறேன். இந்த தயாரிப்பு, இந்த ஆயத்தம் தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்ப ஒருவேளை இந்த இறைவன் விட்டு இதெல்லாம் விலகி செல்ல நமக்கு சவாலாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம், நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஒருபொழுதும் கடவுளை விட்டு விலகி செல்ல தடையாக இருக்க கூடாது. இதே சற்று வித்தியாசமாக அபாக்குக்கு இறைவாக்கினர் இதே சூழல்
இது எதுவுமே இல்லாம போனா கூட நான் மகிழ்ச்சியா இருப்பேன்பா. எவ்வளவு பெரிய மனிதர். எனக்கு வீடு வாசல், எனக்கு வளமை எல்லாமே, நான் வைக்கிற எல்லாமே நஷ்டமானாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, ஆனாலும் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரில் நான் மகிழ்ச்சி கொள்வேன், அவள் அக்களிப்பேன். அபாக்குக்கு இறைவாக்கினர் புத்தகம் 3வது அதிகாரம் 16-17 வாசிங்க. அபாக்குக்கு இறைவாக்கினர் அத்திமரம் துளிர்த்து அருளாமல் போனாலும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் விளையாமல் போனாலும், கிடையில் ஆடுகள் யாவும் ஒழிந்து போனாலும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, அவர் காக்கின்ற கடவுள், கருணை மிகுந்த கடவுள், மீட்கின்ற கடவுள், அவரில் நான் அக்களிப்பேன். அந்த கடவுள் ஒருபொழுது கைவிடாதவர். இந்த மாபெரும் உண்மையை தான் கடவுளில் நம்பிக்கை கொள்கிறவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அன்பில் பிரியமானவர்களே, கடவுளோடு நாம் இணைந்திருந்தால் நாம் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய குடும்பத்துல அந்த ஆசீர்வாதம் இருக்கும். கலாத்திற்கு எழுதிய திருமுகத்துல 5வது அதிகாரம் 22 நாம் வாசிக்கிறோம். கடவுள் தூய ஆவிபடியாக நம் கடவுளோடு இணைந்திருக்கிற பொழுது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அன்பு செய்து அதை கடைபிடித்து வாழும் பொழுது கடவுள் இந்த ஆசீர்வாதத்தை நாம கொடுக்கிறார். வாசிகள், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் நாம் ஏங்கி தவிக்கிற அல்லது தேடுகின்ற இந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, தன்மையும், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் போன்றவை. இப்ப நீங்க பாருங்க, இதுக்காக தான் நம்ம வாழறோமே. நம் குடும்பத்தில் அன்பு இருக்கணும், அமைதி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், எல்லா இடத்துக்கும் பொறுமை இருக்கணும். அப்ப இவை அனைத்தையும் கொடுக்கிற வல்ல தெய்வம் இந்த வகையில் இருக்கிறார். அப்ப அந்த தெய்வத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தை, வார்த்தையை நான் அறிந்து புரிந்து கொண்டு அன்பு செய்யும் பொழுது இந்த இறைவன் நம்முடைய வாழ்வை வளமை மிகுந்த வாழ்வாக, ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்வாக இருக்கும். திருப்பாடல் 1-3வது இறை வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கடவுளின் வார்த்தையை எவர் ஒருவர் இரவும் பகலும் தியானிக்கிறாரோ அவர்களுடைய வாழ்வு நீர் ஓடையின் ஓரம் நடப்பட்ட மரத்தை போல எப்பொழுதும் பசுமையாய் இருக்கும். அவர்கள் எல்லா காலத்திலும் கனி தருவார்கள், பயன் கொடுப்பார்கள். எனவே அன்பில் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை அவரோடு இணைந்து இருக்க செய்வது கனி தர வேண்டும், பயன் தர வேண்டும். நமக்கு பயனையும் அந்த கனிவான வாழ்வையும் கொடுக்கிற கடவுளை கண்டுகொள்ள தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.